கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 14:10. மேத்யூ 14:10. ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிரச்சேதம் பண்ணுவித்தான். ஆள் அனுப்பி அப்படின்னு மத்தேயு போட்டிருக்கிறாரு. நீங்கள் மார்க்கு 6வது அதிகாரம் 27வது வசனத்தில் பார்க்கணும். உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அதாவது ரோமாபுரி பேரரசில் செய்யக்கூடிய ஒரு தண்டனை என்ன? ஒருத்தரை கொலை செய்யணும், ஒரு ஆயுள் தண்டனைன்னா அவங்களுடைய கழுத்தை வெட்டிடுவாங்க. இதுதான் அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியம். இதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சேவகனை ஆள் அனுப்புகிறாரு. ஏன்னா ஏரோது அந்திப்பா ஆர்டர் கொடுத்த உடனே அவர் ஒரு ஆளை என்ன பண்ணனே ஒரு ஆள் போய் இது பண்ணான். இப்போ அவன் போய் என்ன பண்ணுறான்? அவருடைய தலையை சிறைச்சேதம் பண்ணக்கூடியது, அதாவது தலையை வெட்டி கொல்லக்கூடிய எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு ஒரு ரொம்ப ஒரு வக்கிரமான ஒரு இது. அதே சமயத்தில் எவ்வளவு மோசமான ஒரு விளைவை எல்லாராலும் மதிக்கக்கூடிய ஒரு பயப்படக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடியவங்கள. இப்போ அந்த தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறாரு? அவர் ஏற்கனவே ஏரோதனுடைய இந்த திருமணத்தை கண்டித்து பேசுனதுனால அவர் ஏற்கனவே சிறைச்சாலையில் தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன, அவரை சிறைச்சேதம் சிறைச்சாலையில் இருக்கிறவரை சிறைச்சேதம் பண்ணக்கூடியதாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ யோவான் ஸ்நானகனுடைய மரணத்தில் நமக்கு என்ன ஒரு பெரிய தெளிவான காரியம் வெளிப்படுகிறதுனா, சத்தியத்தை ஒரு அதிகாரத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசும்போது அது நம்மையே கொலைகளை கொண்டு போய் நம்ம உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஒரு தேவ நீதிக்கென்று நிற்கும்போது அது எவ்வளவு மோசமான விளைவை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம பயப்படாமல் என்ன பண்ணணும்? காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னா ஏரோது அந்திபாவினுடைய முடிவு என்ன பண்ணுது? அவருடைய பயம், மக்கள் முன்னாடி, அரசவையில் எல்லாருக்கும் முன்னாடி நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன், இப்போ அந்த வாக்கு தான் முக்கியம், என்னுடைய மரியாதை தான் முக்கியம், என்னுடைய பேர் தான் முக்கியம், நீதி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தில் ஒரு மோசமான ஒரு நிலை என்ன பண்ணுது? அது ஒரு தலைமைத்துவத்தை ரொம்ப பலவீனப்படுத்துது, ஒரு தீர்க்கதரிசியை கொலை செய்யக்கூடியதாக. அதனால தான் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க எந்த விதமான ஒரு வீக்னஸ் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு பலவீனத்திலையும் சிக்கி கொள்ளாமல் இருக்க வேண்டும். அப்படி சிக்கினாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கொடுமையான விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால தான் இது நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு எடுத்துக்காட்டாய் நம்ம எப்படி திருத்தி கொள்வது என்பதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஏரோது அந்திபா யோவான் ஸ்நானகனை கழுத்தை வெட்டி அவருடைய சத்தம் வெளியே வராதபடி அவரை அமைதிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் ஏரோதியாலும் அவளுடைய பிள்ளை சலோமியும் ஏரோதும் ஒரு வகையில் என்ன பலவீனப்பட்டதுனால இந்த காரியத்தை செய்கிறாரு. ஆனால் யோவான் ஸ்நானகனுடைய சத்தம் அதோடு நின்றுச்சா? நிற்கலை. எனக்கு அருமையான நன்றாக சிந்திங்க. இது நடந்து 2000 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி நான் இதை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டு கொண்டு இருக்கிறீங்க. எண்ணிலடங்காத மக்கள் யோவான் ஸ்நானகனை குறித்து, யோவான் ஸ்நானகன் எவ்வளவு பயபக்தியுள்ளவர், எவ்வளவு நீதி உள்ளவர், அவர் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர் என்று சொல்லி அவருடைய சத்தம் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு காலமும் நீதியினுடைய சத்தத்தை, சத்தியத்தினுடைய சத்தத்தை ஒரு காலம் யாராலும் நிறுத்தி வைக்க முடியாது. காரணம் என்ன? அது எப்பொழுதும் ஒலித்து கொண்டே தான் இருக்கும். ஒரு மனுஷனை கொலை செய்வதனால அவருடைய சத்தம் நிற்க போகிறதே கிடையாது. அப்போ என்ன, நம்ம நம்மளுடைய மரணத்தையோ நம்மளுடைய காரியங்களையோ கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரணமடைந்த ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த நாளில் யோசிச்சு பாருங்கள். யோவான் ஸ்நானகன் அவருடைய மரணம் நமக்கு
இன்ற காலகட்டத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளோடு ஒப்பிடும்போது எப்படி இருக்கிறது? நம்ம இந்த காலத்தில் மற்றவர்கள் நேசிக்கணும், மற்றவர்களுக்கு முன்னாடி பாப்புலராக இருக்கணும், எல்லாரும் பிரபல்யமான தீர்க்கதரிசிங்கிறதுக்காக நிற்கிறோமா? இல்லை, என்ன ஆனாலும் சரி, நான் என்னுடைய சத்தத்தை அடக்கப் போவதில்லை, நான் என்னுடைய சத்தத்தை எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு தைரியத்தோடு சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிப்பீர்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இன்று வரை யோவான் ஸ்நானகனுடைய சத்தம் அடங்கவே இல்லை. எத்தனையோ பேர் ஒரு மனுஷனை கொலை செய்து அவனுடைய சத்தத்தை அடக்கிடலான்னு பார்த்தாலும் கர்த்தர் ஒரு மனிதனுடைய சத்தத்தை இன்னும் அதிகமாய் பல்கி பெருக பண்ணுறீங்க. அதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் சத்தியத்தின் பக்கம் நிற்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.